இன்னைக்கு நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா தனது சுய லாபத்துக்காக அரசியல்னா சேவை என்பதை மறந்துட்டு தனது தேவைக்காக கூட இருக்கிற அனைத்தையுமே அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல அடமானம் வச்சு இன்னைக்கு அசிங்கப்பட பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருது. ஆனால் சிந்திக்கக்கூடிய விஷயம் நம்ம தான் யோசிக்கணும். யாரும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்துல இந்த அரசியல் இல்ல. இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு கட்சியோட கொள்கை என்னது, கோட்பாடு என்னது, ஒரு கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை மறந்துட்டு இந்த கட்சியில இருக்கிற அந்த கட்சிக்கு தவிர, அந்த கட்சியில இருக்கிற அந்த கட்சிக்கு தவிர, எதுக்காகனா பணத்தாசைக்காகவும் பதவி ஆசைக்காகவும் மட்டும்தான். இன்னைக்கு அவங்க வேணா கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை போட்டு கூர்மையா இருக்கலாம். ஆனா வெளியில மக்கள் பேசுற என்ன தெரியுமா அவங்கள பார்த்துட்டு? எடுத்துக்காட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். அதை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, அதை அர்த்தம் உங்களுக்கு புரியும். காட்டுல வேட்டையாடக்கூடிய விலங்குகள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு யுக்தி இருக்கும். அதை பயன்படுத்தி தான் அது வேட்டையாட போகும். அது வேட்டையாட போகும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த விலங்குகள் அந்த வேட்டையாடக்கூடிய விலங்குகளை கழுத்துல கரெக்டா பிடிச்சு அதை உருகுலைய வச்சு அதை உணவா உண்ணும். அந்த யுக்தியில இருந்து அது தவறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அசிங்கப்பட்டு தான் நிற்கும். உன்னோட தேவைக்காக உங்க கொள்கையை மறந்து வாயை வைக்கக்கூடாத இடத்துல வச்சா இப்படி அசிங்கப்பட்டு தான் தெரியணும். பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கதை காட்டுக்குள்ள வாழும் சிங்கத்துக்கானது அல்ல. நல்லதோ கெட்டதோ களத்துல இறங்கிடா கடைசி வரைக்கும் இறங்கி போராடணும். அது வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் அவனுக்கு வரலாற்றுல இடம் இருக்கு. அதை விட்டுவிட்டு இன்னொருத்தருக்கு பின்னாடி மறைவுல ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு தனது தேவைகளை திருத்திக்கிறவனுக்கு பேருல வரலாறுல இடமே கிடையாது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் அவன் யாரையும் காட்டியும் கொடுப்பான்,